ஹலோ வாய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் தான் விளாட போகிறோம். நான் உங்கள் பாப்பி கேமிங் பேசுகிறேன். சரி, உள்ளே போய்க்கலாம். செலக்ட் ஆகுது. சொல்ல போயிடுச்சு. வெளியே வந்துருச்சு கைஸ். என்ன பண்ணுறதில்ல போ கைஸ். மறக்காமல் நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை தட்டி விட்ருங்க. லோட் ஆகுது. என்ன கைஸ் லேட் ஆகுது. ஓகே, வந்தாச்சு. லோக்கல் ரிசோர்ஸஸ் ரீசெட். ஓகே, இதுதான் நம்ம கேரக்டர். ஓகே, நம்ம நியூ வேர்ல்டு க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த வேர்ல்டுக்கு பேர் பார்த்திங்கன்னா கேமிங் ஜோன். அதாவது நம்ம சேனல் பேரே வைக்க போகிறோம், கேமிங் ஜோன். நான் வச்சுக்கலாம். போனஸ் வேணும். ஸோ கிளிக் பண்ணனா ஆன் பண்ணிவிட்றோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கீப்பிங் இருக்குது. அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம கேமிங் ஜோனுக்குள்ளே வரோம். லோடிங் அவ்வளோ கொஞ்சம் லேட் ஆகும், மன்னிச்சிக்கோங்க. கைஸ், நம்ம டெய்லியும் வீடியோ போட்டுருவோம். ஆனால் என்னால் சாயங்காலம் தான் போட முடியும் கைஸ். ஏன்னா ஸ்கூலுக்கு வர போனோம். எக்ஸாம் வேறு கொஞ்ச நாள் வரப்போகுது. கைஸ் பாருங்கள், எத்தனை விட்டு கொடுத்துட்டேன். ஓகே, விட்டலாம், பொறுமையாக இருக்கலாம். ஓகே, கைஸ் நான் நியூ பிளேயர் தான் கைஸ். மைன்கிராஃப்டில் கொஞ்சம் கொஞ்சமாக விளையாட கற்றுக்கிருக்கேன் கைஸ். ஓரளவுக்கு விளையாட தெரியும். ஓரளவுக்குனா ரொம்ப மட்டமாக நினச்சிடாங்க. கொஞ்சம் விளையாடு. இப்போ பாதிக்கு பாதி அந்த மாதிரி. இந்த செஸ்ட்டை வேறு வச்சுட்டு இந்த லைட்டில் எடுத்துக்கணும். இப்போயே இந்த 3 லைட்டை மட்டும் வச்சுருக்காங்க. 4 லைட்டு கொடுத்தா செத்து போயிடுவாங்க. காய்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம மைன்கிராஃப்டில் பண்ண வேண்டிய விஷயமே உள்ளே எடுக்கிறது தான் காய்ஸ். கே வாருங்க வாய் காய்ஸ். அவ்வளோதான். இங்கே தான் நான் வீடு கட்ட போகிறேன் முடிவு பண்ணிட்டேன் காய்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஆடு தேடணும். ஆடு தேடு. ஆடு காய்ஸ். வெரிஸ் ஆடு காய்ஸ். நம்ம இப்போ காய்ஸ் அங்கே ஒரு குளித்து ஆடு காய்ஸ். அந்த ஆடை வெட்டாங்க மட்டும் காய்ஸ். எனக்கு இப்படி ஒரு லக்கு அடிக்குன்னு நான் நினச்சேன். சரி, இந்த ஆடை அப்படியே வெட்டிட்டு வில்லேஜுக்கு போவோம் காய்ஸ். வில்லேஜ் கிடச்சிச்சு, நம்மளுக்கு இறங்கணுன்னு கிடச்சிச்சு. ரொம்ப நல்ல விஷயம் போச்சுடா கைஸ். அடிக்கடி லேவ் ஆகுது, என்னன்னு தெரில. பார்த்துக்கலாம் கைஸ். சைன் காலம் இருக்காப்புல வர கொஞ்ச நேரம் கழிச்சு அடிப்போம். வில்லேஜஸ் தொட்டால் அவருக்கு டென்ஷன் ஆகிடும். ஓகே, இங்கே ஒரு பெட் இருக்குது, அதை எடுத்துக்குவோம். எது சொல்லுங்க. அந்த வில்லேஜ் தான் நம்ம வீடு. இனிமேல் நம்மளுக்கு லக்காடி இது என்னன்னு தெரில. நீங்கள் இன்னும் லைக்கை போட்டிங்கன்னா எனக்கு இன்னொரு லக் அடிச்ச மாதிரி. கதை வந்தா இருக்கா சரி. எங்கிட்ட சுற்றி இருக்கேன். இதில் ஒன்றுமே இல்லை. நல்லா இருக்குது. இதுலேயும் ஒன்றுமே இல்லை. இந்த வில்லேஜ் ஒரு வேறு ஏன் இப்படி இருக்கேன்னு தெரில கைஸ். காய்ஸ் மேலே இருக்கும் நினைக்கிறேன். மேலே ஏதாச்சும் செஸ்ட் இருந்தால் நல்லா இருக்கும். காசும் நல்லா தான் கிடைக்கணும். செஸ்ட் இருக்குது. கடவுளை வேண்டிக்கோங்க.
ஏய் சரி வந்ததுக்கு டார்ச் கிடச்சிது. டார்ச் எடுத்துக்கிட்டேண்ணா போங்களா, நல்லா ஒன்று வச்சுல போங்களா. நிறையா பயன் பார்த்தீங்க. ஓகே போ. இந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்குங்கம்மா? இதுக்குள்ள ப்ரெட்டு நிறையா இருக்குது. சரி சரி இதே எடுத்து வச்சுருவோம். ஏதாச்சும் யூஸ் ஆச்சுன்னா நம்மளோட ஒரு ஆர்மர் கூட இல்லை. நான் சொல்லியிருந்தேன்னா இது நான் இப்போ தான் கொஞ்ச நாளாக கற்றுருக்கேன்னு. அதனால் இப்போ ஒரு நூபாக தான் இருப்போம். போக போக கட்டாயிரும். போகிறோம். டைம் வேறு ஆயிடுச்சு. போய்ட்டு ஹோம்ஒர்க் வேறு பண்ணுவேன். இருந்தாலும் வீடியோ பண்ணணும்னு ஆசைக்காக தான் இருந்தேன். ஏன்னா இப்போ எனக்கு வீடியோ பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு போடலான்னு சொல்லிட்டு பிளானில் இருந்தேன். என்றைக்கு போடலான் இருந்தேன். கரெக்டாக இன்றைக்கி போடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டேன். சரி இந்த விட்டையாச்சும் அடிச்சு ஓடட்டும். நம்மளுக்கு தேவையில்லை தான், இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கும். சின்ன கஷ்டப்படும். அந்த கேவ் இருந்துச்சுல, அதை போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் கைஸ். அங்கே அந்த கேவ் கைஸ். அந்த கேவ் ரொம்ப பெருசு. உள்ளே போனால் சேஃபானு தெரில. ஷீல்டு கூட இல்லாமல் போகிறோம் கைஸ். ஒரு நல்ல ஸ்வாட் இல்லை, எதுவுமே இல்லாமல் போகிறோம். இங்கே தானே கைஸ் இருக்கும். பள்ளத்தை காணோம் கைஸ். கேவலானோ இந்த இருக்கு கைஸ். இது பக்கத்தில் ஒரு கேவ் இருக்குமே கைஸ். இங்கே வந்து அங்கே ஒன்று இருக்கு கைஸ். ஃபஸ்ட் நம்ம இது போவோம். பக்கத்தான் இருக்கும் கைஸ். போய் பார்த்தா தெரியுது விளைச்சு. கேவான்னு தெரில. குதிக்கும் செத்து போயிடுவோம். அதனால் தண்ணியில் ஷேப்பாக விளாண்டாரு. அதுவே மேலே வந்து ஐயோ உள்ளுக்கு வேறடி ஏதா பலா கொடுத்துருங்க. சரி வந்ததுக்கு ஒரு அயன். ஸோ ரைஸ் நம்மளுக்கு லக்கடிச்சுன்னு நினச்சிக்கிருக்கேன். அதான் எப்படி ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல. உள்ளக்கு போயிட்டே இருக்கேன். அப்படியே ஏறான் போயிட்டுறான். அந்த அயன் ஒன்றே ஒன்று தாங்க சிக்கச்சிக். ஐயோ அதையும் ஒன்று இல்லையாண்ணா. அயன் கச்சிருக்கு. இங்கே ஒரு அயன் இருக்குது. அது கேஸ் இருக்கணும். தேவாவா ஐஸ் இதில் ஒன்றே ஒன்று தான் இருக்கும். கரெக்டாக உள்ளது. அப்படியே தாவி எடுத்துடணும். திருப்பியும் மேலே ஏறணும். ஸோ ரைஸ் இப்போ நம்ம ஏதாச்சும் பண்ணணும். பெரிய ஆள் ஆகணும். சரி இப்போ எப்படி மேலே ஏறுன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து பெரிய ஆள் ஆகிக்கலாம். சரி பிளாக் வச்சு போயிட வேண்டியது. ஒரு பாதை க்ரியேட் பண்ணிடுவோம். இப்படி பாதையை க்ரியேட் பண்ணிடுவோம். பாதையை க்ரியேட் பண்ணு. டாய் எவ்வளோடா கற்று இங்கே ஒன்று வச்சுட்டு இங்கே ஒன்று வச்சிடணும். ஐயோ கிராவல் வேறு இங்கே மேலே இங்கே வச்சுக்கல. ஓகே மேலே போயிட்டே இருக்கும். கண்ணு வேறு அதிகமாக இருக்குது. ஸ்டேட் வந்துருச்சு. கண்ணு தரடா எனக்கு. ஸ்ட்ரெயிட்னஸை கூட வச்சு ஒன்றும் தெரியல. ஐயோ டார்ச் கிளிக் பண்ண நம்ம ஒரு சுட்டு எவ்வளோ கண்ணு இப்போ தான்டா தெரியுது. சரி மேலே போகுமா? பையனை காணிட்டு ஐயா அவாடா மேலே வந்துச்சு. இந்த கேவில் ஒன்றும் இல்லை. இங்கேருந்து வச்சு பக்கத்தில் கேவுக்கு போகும். கேவு கைஸ். இதுலையாச்சும் இதுவே சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா 100 இலையில தப்பிச்சிட்டேன். எங்கே போய் வந்தேன் தெரியுமா? வாட்டர் பக்கத்தில் வந்தேன்.
ஒரு பிளாக் தள்ளி போயிருந்தேன்னா என் சோல் முடிச்சு. கைஸ் இங்கேயும் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது, அங்கிட்ட ஏதோ போகுது எனக்கு பார்த்து. அவ்வளோதான், அயன் கச்சிக்கிட்டே இருக்கும் இங்கேனா. கைஸ் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு தோணுது, இப்போ நம்ம மைண்ட் கிராஃப்டில் இந்த அயனை எடுத்துட்டோம்னா திருப்பி அடுத்து இந்த இடம் கிடைக்கிறவங்களுக்கு எப்படி வருது? நீங்களாம் செட் பண்ணுறேன் இல்லைண்ணா, எனக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தோன்றா கைஸ், மறக்காமல் லைக் பண்ணிடுங்க கைஸ். பாவம் இப்போ தான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன் கைஸ். அங்கே ஏதோ ரெட் கலரில் கண்ணு தெரியுது. ஸ்கெலிட்டன்ஸாக இருக்காங்க, ஸ்கெலிட்டன்ஸாக இருக்காங்க. போயிட்டு இந்த அயன் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் ஒரு ஷீல்டு செஞ்சுட்டு அயனில் அப்படியே டூல்ஸ் பண்ணிட்டு அவ்வளோ கைஸ். நம்ம வில்லேஜ் இருக்க வரைக்கும் நம்மளுக்கு வீட்டு தேவையில்லை கைஸ். ஓகே போமா சட்டு கைஸ். அங்கே நந்தரத்தில் ஒரு தொங்கி இருக்கு. இது அயன் மேலேறா அல்லேலா பிள்ளைல டும் 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 ஏறா. அச்சோ ஓகே, இப்போ பாரு நம்ம ஐடியா ஏறா வெள்ளமானே ஏறிடா அடிச்சேறா அப்படியே ஏறா. அவ்வளோ இந்த ட்ரிக்கு தெரியாமல் நம்புற பாடு இருக்கே. ஐயோ இங்கே பாரு ஒரு கோழி தவிச்சுக்கிருக்கு, என்னால் மேலே போகல அப்படின்னு. ஓகே ஏறா என்னைய காப்பாற்றுங்க டே அப்பாடா என் மேலே போடா இருட்டாயிரம். ஐயாவா நைஸ். ஒரு பெரிய குழிக்குள்ள இருந்து இப்போ தான் வெளியே வரேன். நம்ம வில்லேஜை தேடி கண்டுபிடிச்சோம்னா இங்கே திரும்பினாலே இருக்குமே. வாவ் கைஸ், இந்த புளியை பாருங்கள் எப்படி ரெடி பண்ணுறேன். போயிட்டு ஷீல்டு செஞ்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு பொறுமையாக வரும். ஓகே இங்கே அந்த புளி இருக்கா, இதுக்கு அப்படியே அங்கிட்டு பார்த்தோம்னா வில்லேஜ். எங்கடா வில்லேஜை காணா? ஏய் எங்கடா வச்சு வில்லேஜை அங்கே இருக்கு. டே ஓடுறா டே, வில்லேஜுக்காரன் கத்த போகிறான்டா, காத்த போல வர்றான்டா. ஓடுறா வேமா வர்றான். ஏய் உயிரும் நாங்கள் அப்படியே வீட்டில் போய் படுத்துருவோம். நாங்கள் இப்போதான் வில்லேஜரே ஓடுறான். ஐயோ நைட் கைஸ், பெட் எடுக்கிற இடத்துக்கே வந்திருக்கோம். ஆரஞ்சு கலர் பெட்டை போட்டு தூங்கிடுவோம். நம்ம யாரும் புக்கும் போகிறதில்ல, யாருக்கும் புக்கும் போகிறதில்ல. அப்படியே நம்ம டூல்ஸ் செஞ்சுருக்கிறோம். ஒரு ஆள் சொல்லுவாங்க, ஐயோ ஃபர்னன்ஸ் யாராவது சரி நீ யாரா குளிர்மா வந்துருக்க. ஸோ எங்கடா அந்த சாம்பியை செத்து போயிட்டேன். சேம்பு சாப்பிட்டுட்டேன். நம்மகிட்ட காப்பு ஸ்டோன் இருக்கா? இருக்குது. ஒரு ஃபர்னன்ஸ் செய்யணும். ஃபர்னன்ஸ் செஞ்சு இதில் வச்சு என்னை உருக்கி கோல் எடுக்கவே இல்லையா ஒன்றும் ட்ரெஸ் இருக்குதா அப்படின்னா கைஸ் பண்ணாமல் சரிதாயி வேறு வழி இல்லை கைஸ். சரி அது வரைக்கும் நம்ம வுட்டு டூல்ஸ்லாம் பண்ணியிருப்போம். வுட்டில் வந்து ஒரு ஸ்வாட் எடுத்துக்கலாம். ஐயோ எல்லாமே ஸ்வாடாக வந்துருச்சுடா. ஸோ சரி நம்மகிட்ட இருக்க அந்த ஒரு செஸ்ட் எடுத்து இன்னும் ஓரமாச்சிட்டு நம்ம பெரிய வீடு பார்த்துக்கலாம். சூண்டாக இருக்கு. இங்கே எத்தனை ஸ்வாடு செஞ்சுருக்கேன் பாருங்க. 3 ஸ்வாடு ஆகி ஃபஸ்ட்டு கை அயன் மட்டும் ஒரு யூஸ்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஷீல்டு செய்யணும். ஷீல்டு செய்யணும்டா. உள்ளே வர்றான் சொல்லிக்கோ. ஒரு ஷீல்டு போதும் எனக்கு. ஒரு ஷீல்டு ஒரு ஸ்வாடு அயன் அவன் அயன் இதில் எடுத்து அப்புறம் வரல பிக்ஸ்
இன்னும் ஒரு டைம் இல்லைதாங்கடா, ஒரே ஒரு டைம் வேண்டா. வந்துச்சுடா, எட்டுங்கடா. ஏறா டைம் 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 3 சீல்டுங்க. டேய் சீல்டுங்கடா தான் இருக்கா பதறிட்டீங்க நீங்கடா சீல்டு. சரி ஓகே, வேட்டைக்கு தயாராக போமா. ஃபஸ்ட்டு ரெடியாக போகணும். எங்கேயாச்சுட்டு சோழதான் அப்படியே ஸ்வாடு படைபலம் ஸ்வாடாக இருக்கு, எல்லாமே ஸ்வாடு. சரி மூடு. அந்த பாக்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு போவோம். நம்ம வேட்டைக்கு போகட்டு கீப்பர் நல்லா சங்கம்டா. போகும்போதே ஒரு பச்சை கிளம்பி வண்டியை பார்த்துட்டு ஓடுறான். அவன் நேரம் போயிருப்பான். ஐயோ வரையானே தம்பி, என்னை விட்டுற நீ யாருன்னு தெரியாமல் அவன்கிட்ட வந்துட்டு நீ பாம்பு பக்கிரியாமல பாம்பு பக்கிரி போய்ட்டு பாம்பு பக்கிரி மாதிரி வெடி போ. அங்கிட்டு போய் வெடி அங்கிட்ட ஒழுங்குக்கிறேன். அப்புறம் பூனையை தட்டிக்கிட்டு விட்டுருந்தேன் பார்த்து. எங்கடா பள்ளத்தை காணோம். இதுவா பள்ளம் வந்து இந்த பழமா இல்லை அந்த பழமா எனக்கு ஒரே போகும். இந்த பழம் தாடா குதிச்சுட்றா கைக்குள்ள. தாவுடா தாவு. ஐஸ் வந்துட்டேன். ஜம்பை பார்த்தீங்களா. ஓகே, ஷீல்டை வச்சுக்கிட்டு நோண்டுறோம்ல. அப்புறம் நமக்கு திடீர்னு எங்கே இந்த பையன் நம்மளுக்கே தெரியாது. அதனால் இப்படி ஒரு ப்ரொட்டெக்ஷனோட போகணும். திடீர்னு அந்த அம்மா மண்டையை வந்து விடுவியான் நம்மளை. ஓகே, நம்ம மண்டையிலே விடுங்க நம்ம. ஓகே, ஃபஸ்ட்டு கோல் தான் எடுக்கும். இங்கே ஒன்று இருக்கா. ஏய் ஒன்றுன்னு பார்த்தா 3 4 ஸோ 4 5 6 ஏய் 7 8 ஆஹா 8 வச்சு. ஐயா வந்துட்டேன். ஓகே, இந்த 2 மைண்ட் பண்ணாமல் 8 வந்துடுச்சு. ஓ 10 அப்போதான் வெறித்தனம். 10க்கு மேலே வந்துருக்கோம் நினைக்கிறேன். ஆமாம் 14 வந்துருச்சு. ஓகே, கொஞ்சம் எந்திரிச்சுக்கோம். உள்ளக போகிறோம். உள்ளக போய் டார்ச் வச்சுக்கலாம். 2 டார்ச் ரைட். ஐஸ் எப்படி நம்ம ப்ரிப்பரேஷன். ஓகே மாட்டுக்கு அப்படியே மீதியாக வேணும். ஓகே, சரி இல்லை போயிட்டு எவன்டாவே எவன்டா போடா தெரியல. அங்கே வர சண்டே போயிட்டு முடிவு முடிச்சுருவாங்க. எப்படி நீங்கள் அடிக்கலாம், எப்படி நீங்கள் அடிச்சு அடிக்காங்க. அடிக்க சரி அடிச்சு சரி பாடா என்ன இருக்கிறப்பில்ல பஞ்சாயத்து இந்த டார்ச்சு முடிச்சு போயிட்டு மேலே போயிட்டு இதை கோல் எடுத்துருக்கோம். நிறையா கோல் எடுத்துருக்கோம். கோல் இருக்கும். அங்கே போய் எடுத்துருக்கோம். கோல் கைஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்க கைஸ். சரி, அந்த வீடியோ முடிச்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. சரி வீட்டுக்கு போய் முடிச்சுக்கோங்க கைஸ். ஒரே தான் ஐயோ சாப்பிட்றேன். சரி கைஸ், இன்னும் என்னைய மாதிரி சோம்பேறியாக யாரும் இருக்காங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, வீட்டுக்கு போக ஓடணும் 10 பிளாக்கு. யார் ஓடுவா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இங்கேருந்து இங்கே குதிச்சு விளாடணும். அப்படியே குதிச்சு விளாண்டோம்னா செத்துட்டு அங்கே போயிடுவோம். கீப்பிங் என்ட்ரி இருக்கிறனால எந்த வரும் எங்கேயும் போவாது. அது சொல்லலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வது நான் உங்கள் கோபி கேமிங். போயிட்டு வரேன். அடுத்த எபிசோட் 2ல் பார்க்கலாம். Bye guys.
பை கைஸ் போயிட்டு வரேன்.